வெற்றிவேல் முருகன் மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. மணமகள் பெயர் செல்வசங்கரி. இவங்களுக்கு வயது 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னிய படையாச்சி உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்ஏ பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மாத வருமானமே பிடித்தம் போக 60,000க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இப்போதைக்கு உடல்நிலை குறைபாட்டினால ஒரு 6 மாதமாக மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு உடல்நிலை குறைபாட்டினாலும் தன்னுடைய பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துக்க ஒரு ஆண் துணை தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகள் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு 2 வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க அம்மா கூட ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் பெருசாக படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த வேலை வெட்டிக்கு போகலனாலும் பரவாயில்ல, தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் சென்னையில் இருக்கக்கூடிய கொளத்தூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம். அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பவானி. இவங்களுக்கு வயது 29 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு போயர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி விருச்சக ராசி, அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு துணி கடைக்கு தான் வேலைக்கு பெற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் அப்படிங்கிறதுனால இவங்க அதிகமாக படிப்பறிவு இல்லைங்கிறதுனாலையும் தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் தன்னை மாதிரியே ஒரு ஆவரேஜாக படிப்பறிவு இருந்தால் போதும், மாதம் ஒரு 10,000 15,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை கிடைச்சா போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெருந்துறை பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.